மெல்லமா போங்க சிஸ்டர். பார்வை இருக்கிற உங்க ஸ்பீடுக்குலாம் என்னால வர முடியாது சிஸ்டர். பார்வை இல்லாதவன மெதுவா கூட்டு போங்க சிஸ்டர். நான் மெதுவா தான் நடக்கிறேன். கண்ணு தெரியாம இருக்கிறதுனாலதான் உனக்கு வேகமா நடக்கிற மாதிரி தெரியுது. பாத்து வா. நான் எங்கேயாவது பார்த்து நடக்கிறது, அதான் கண்ணு போச்சு. ஆமா, இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கிறது? நாம அந்த இடத்துக்கு வந்துட்டோமா இல்லையா? பக்கத்துல வந்துட்டோம். ஐயோ, பக்கத்துல வந்துட்டோமா? ஏன் சிஸ்டர் அதை ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லிருந்தா உஷாரா இருந்திருப்பல. அந்த பாம்பை நினைச்சு நீ பயப்படாம வா. வா, கூட தான் சிங்கப்பிடாரன் இருக்காருல்ல, அவர் பாத்துக்குவாரு. அவன் இருக்கிறத நினைச்சுதான் எனக்கு பயமே சிஸ்டர். பேசிக்கிட்டே இருப்ப. நட வா வா. பாத்து கூட்டு போங்க. ஐயோ, வா. சிஸ்டர் எங்க வந்திருக்கிறோம்? புத்து இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். சிங்கம், உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். ஆமா சிங்கம், என்னால இப்ப ஓட கூட முடியாது. வைரத்தை எடுத்துடலாம்ல. எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பாம்பா இருந்தாலும் என் மகுடிக்கு மயங்கிடும். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். பயப்படாம தைரியமா இருங்க, நான் இருக்கேன். கருப்பா, நீதான் என் கூட இருக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நமக்கும் பாம்புக்கும் ஆரம்பத்துல இருந்தே செட் ஆகாது. இதுல பார்வை வேற இல்ல. கடவுளே என்ன காப்பாத்து. இப்ப பாருங்க, அந்த பாம்பு உங்க முன்னாடி ஆடி மயங்கி விழப்போகுது. அந்த நேரம் பார்த்து அந்த வைரத்தை நீங்க எடுத்துருங்க. ஆனா ஒண்ணு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கவனிக்கிறது சாதாரணமா இருக்க கூடாது, ஸ்பெஷலா இருக்கணும். இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணி கொடுக்க போற ஒண்ணு அப்படி சாதாரணமா விட்டுருவேனா? ஸ்பெஷலா கவனிக்கிறேன். முதல்ல நீ மகுடிய ஊதி அந்த பாம்ப மயக்கம் போட வை. அப்பதான் வைரத்தை எடுக்க முடியும்.